வெல்கம் டு அவர் கேமிங் லாஸ் சேனல். நான் உங்கள் யோதாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோலக்ஸ் டாஸ்க்ல சிஎஸ்ல பண்ண போறோம். கன்ஃபார்ம். எப்படி நம்ம கேமுக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம ரோலக்ஸ் சொல்ற டாஸ்க்ல செய்ய போறோம். நம்ம ரேங்கை குறைக்கிறதுக்கு ரோலக்ஸ் ரொம்ப வெறியா இருக்காரு. இப்போ நம்ம ரோலக்ஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்னதுன்னா நோ கன் சேலஞ்ச். நம்மளுக்கு 2 சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னா ராக்கி அண்ட் டில்கி. இப்போ நம்ம ராக்கி கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். வணக்கம், தேங்க்யூ. நம்ம ராக்கி செம்மையா பேசிட்டாரு. இப்போ நம்ம டில்கிட்ட கொடுக்கலாம். சில்லா டாங்கு சப்ஸ்கிரைப் மட்டும் போடு. டில்லி சப்ஸ்கிரைப் போடுன்னு சொன்னே நம்மளை போட்டானுங்க. நம்ம டிமிட்ரி வச்சு எந்திரிக்க முடியுமான்னு பார்ப்போம். சரி, எந்திரிக்க முடியாது. நாக்கு செத்துட்டோம். நம்மளோட டாமன் இப்போ போயிட்டு இருக்காரு. அவரும் நாக்கு ஆயிட்டாரு. இப்போ ஒரு டிமிட்ரி போட்டு போறாரு. ஜான் சீனா போயிட்டு இருக்காரு. என்ன செய்றாருன்னு பார்ப்போம். அவரு மண்டையிலே அடிப்பாரா இல்லை மண்டையிலே வாங்க வரா யாருக்கும் தெரியல. இந்த மேட்ச் டிஃபீட் ஆகுமா வெற்றி அடிப்போமா? டிஃபீட்டடு. நம்ம செகண்ட் ரவுண்ட்லயாச்சும் ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்போம். நம்ம ஜெயிக்கவே முடியாத ஒரு தீய சக்தி சுற்றி தெரியுது. அது யாரு? ரோலக்ஸ். நம்ம ரோலக்ஸ் இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. நோ கில் சேலஞ்ச். இப்போ அடிக்கிற அடியெல்லாம் மண்டை கொலையணும். கண்ணா, நோ கில் எடுக்கக்கூடாது. ஐயோ, நம்ம அந்த கில்லையே மறந்துட்டோம். இப்போ நம்ம டேமேஜ் பண்ணுவோம். யார் யார் ஓசி கில் அடிக்கிறான்னு பார்த்துருவோம். எப்போவுமே நீ அடிக்கும் போது ஓசிக்கில் எடுத்தா நீ காண்டாவ. இப்போ நீ அடிக்கிறத ஓசிக்கில் எடுக்கலனா நீ காண்டாக போற கண்ணா. கருமாச பூமராங். ஓகே, இந்த இடம் நம்ம கில்லே எடுக்கக்கூடாது. அந்த மாதிரிக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு நம்ம ரோலக்ஸ். சரி, இப்போ நம்ம ஆர்டிஎஃப் கேமிங்ஸ் வராரு. இவர் அடிப்பாரா அடி வாங்க வரா தெரில. ஐயோ, அடி வாங்கிட்டாரு பாவம். அவருக்கு ரிவே பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளால் கில் எடுக்காமல் ஆட முடியும். ஹியூமனிட்டி பண்ணுறோம். ஓகே. ஐயோ, உள்ள வந்துட்டானே. ஐயோ, நம்ம கில் எடுக்கக்கூடாது. இந்த தடவை நம்ம கில் எடுக்கல. அவர் ஓசி கில் எடுத்துட்டாரு. ஓகே. இவர் டிமிட்டியை போட்டு ரிவே ஆயிடுவார். உள்ள ஒருத்தர் வராரு. அவர் அடிப்போமா அடிக்க மாட்டோமா? ஐயோ, ஜூஸ் உரிகிற மணிக்கு அவர் டிமிட்டியை போட்டு நம்மளை உரிகிறாரு. மாதிரி சன் நம்ம இதை உரிகிற மாதிரி அவர் உரிஞ்சிட்டாப்ல. ஓகே ஃபினிஷ்டு. இப்போ நம்ம ரோலக்ஸை நம்பி நோ கில் சேலஞ்சில் இறங்கணும். ஆனால் ரோலக்ஸு நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. அதனால இந்த தடவை நம்ம ரேங்கே புஷ் பண்ண முடியாது. நம்ம ரோலக்ஸ் நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அது என்னதுன்னா 3rd டாஸ்க் நோ நாக் சேலஞ்ச். இந்த தடவை நம்ம MP5 3 லெவல் எடுத்துருக்கோம். ஏன்னா போன தடவை நம்ம கில் எடுக்கல. அதனால 4 குளோவால் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். சரி, இந்த மேட்ச்சில் ஜெயிப்போமா தோப்புமா? நம்ம ரேங்கை குறைக்கிறதுக்கு ரோலக்ஸ் ரொம்ப வெறியா இருக்காரு. வாழ்வா சாவான்றது இந்த மேட்ச்சில் தான் முடிவு பண்ண போகிறோம். இந்த மேட்ச் ஜெயிப்போமா தோப்புமான்றது பார்ப்போம். வாங்க, இந்த கண்டெய்னர் கிட்ட போய் நம்ம ஒழிஞ்சிக்கிடுவோம். அப்போ தான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. க்ளோவெல்லாம் இருக்குது. நம்ம நாக் ஆனோன்னா அடுத்த தடவை சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குன்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காது. அவர் பேர் தான் ரோலக்ஸ். சரி, நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இவர் அடிப்போமா கில் எடுத்துருவோம். க்ளோவல் போட்டாடா. யாரா கில்ரா. சூப்பர். நம்ம நாக்கு தான் ஆடக்கூடாது. டேமேஜ்லாம் அடிக்கலாம்ல. சூப்பர். நம்ம நாக்கு ஆகலை. நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட வந்துட்டாரு. இந்த மேட்ச் ஜெயிப்போமா தோப்புமா? கன்ஃபார்மாக ஜெயிப்போம். எனக்கு தெரிஞ்சு ஜெயிப்போம் தான். நாக் ஆகாது, ஈஸி தான். சரி, நம்ம டிமிட்ரி போட்டுக்கிறோம். ஐஸ் பாலை போட்டானுங்க. டிமிட்ரி போட்டாச்சு. நாக் ஆகுமா ஜெயிப்போமா? ஐயோ, பின்னாடி லேடி கேட்டு வந்து அடிச்சிட்டாங்க. ஓகே. நம்ம நாக் ஆகிட்டோம். அடுத்த மேட்ச் சிவியர் பனிஷ்மெண்ட் ஃபார் மீ. லியோதாஸ், நீ நாக் ஆயிட்ட. அதனால ரோலக்ஸ் நான் உனக்கு ஒரு பனிஷ்மென்ட் அடுத்த மேட்ச்ல கொடுப்பேன். அத பாரு, சிவியர் பனிஷ்மென்ட். ரோலக்ஸ் வர இந்த அடுத்த தடவை ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த தடவை அவன் கில் எடுப்பானா கில் எடுத்துருவானா? டிமிட்ரியை போட்டாலும் கில் எடுத்துட்டான். இந்த மேட்ச் RFT கேமிங் தமிழன் விளாண்டிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் இவர் ஜெயிப்பாரா தோப்பாரா தெரில. ரெடி கேட்டாங்க போகிறா பார்த்துட்டாரா தெரில. அவர் தான் டிமிட்ரி போவார். இவர் அவனும் WSP எடுத்துறாரு. என்னன்னு தெரில. இந்த மேட்ச் தோத்துருவோமா ஜெயிப்போமா? அவர் ஸ்கோப் போட்டு MP5 வச்சு நல்லா அடிச்சிட்டாரு. இந்த தடவை அவர் போய் அடிப்பாரா? ஜெயிச்சிட்டோம். ஐ திங்க் ஜெயிச்சிட்டோம். எஸ் ஜெயிச்சிட்டோம். ஓகே, அடுத்த மேட்ச் சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னார். என்னன்னு தெரிலையே. நம்ம லியோதாஸ்க்கு கொடுக்க போற சேலஞ்ச் நோ கில் சேலஞ்ச். போன தடவை நோ கில் சேலஞ்ச் கொடுத்தோம். சிவியர் பனிஷ்மெண்டா
அதே நோ கில் சேலஞ்ச். நம்ம ரோலெக்ஸ் நம்மளுக்கு செஞ்ச டாஸ்க் என்னதுன்னா நோ கில் சேலஞ்ச். இதில் தான் அப்போ அதை போன தடவை தோத்தோம், இந்த தடவை ஜெயிப்போமா தோப்பனவா எதுவும் தெரில. சரி வாங்க மேட்ச் ஆகும். வாழ்வா சாவா எதுவும் தெரியல. சரி க்ரோஸ் எடுத்துட்டோம், நம்ம க்ளோவால் எடுத்துடலாம். மேலே ஏறி போவோமா கீழே இறங்கி போவோமா, கீழே போவோம். அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். இந்த தடவை நோ கில் சேலஞ்சுனால பார்த்து பொறுமையாக ஆடணும். நாக்கும் ஆகக்கூடாது, கில் எடுக்கக்கூடாது, டேமேஜ் மட்டும் தான் பண்ணணும், ஜெயிக்கவும் செய்யணும். நீ கில் எடுத்துறியாடா? கில் எடுத்த அடுத்தது சிவியர் பனிஷ்மென்ட் இருக்குடா. சரி நம்ம இந்த வீட்டு மேலே ஏறிக்கிறோம். அப்போ தான் நம்ம லாங் ரேஞ்சு க்ரோஸோ தான் எடுத்துருக்கோம். அப்போ தான் நம்மளால் டேமேஜை மட்டும் அடிக்க முடியும். சரி டேமேஜ் தான் அடிக்கக்கூடாது, க்ளோவில் அடிப்போம். டேமேஜ் 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 கில் எடுத்துட்டோம்னாவே. ஓசி கில் எடுத்துட்டார் யார்? நம்ம டான். ஓகே சரி நம்ம இப்படி ஜம்ப் பண்ணி போவோம். நம்ம ஓரியன் கேரக்டர் அங்கே இருக்கார். அடிக்க முடியுமா? அடிக்க முடியல. சரி அடிக்க முடியாது. சரி வாங்க அந்த சைடு போவோம். நோ டேமேஜ் நோ கில் டேமேஜ். போய் டேமேஜ் மட்டும் எடுப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். போய் டேமேஜ் எடுத்துருவோம். அப்போ தான் இன்னொருத்தவர் வந்து அடிச்சிடுவார். ஓகே ஓகே அடிப்போம், க்ளோவில் எடுப்போம். அவர் போகிறாரு, அடிச்சிடுவாரா ஜெயிச்சிடுவாரா? ஓ மை காட் தோத்துட்டாரு. ஓ அவரும் ஜோனில் செத்துட்டாரு. சூப்பர் பர்ஃபெக்ட். ஓகே நம்ம லியோதாஸ் கொடுக்க போற 5th சேலஞ்ச் என்னன்னா இந்த மேட்ச்ல நம்ம லியோதாஸ் அவர்கள் நாக் ஆகணும். ரிவைவ் ஆனாலும் பரவாயில்ல, நாக் ஆயே தீரணும். ஓகே நம்ம ரோலெக்ஸ் நம்மளுக்கு ஒரு கஷ்டமான டாஸ்க் கொடுத்துருக்காரு. இதை பற்றி ராக்கி கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான், லியோதாஸ் அடிச்சிருவார். ஓகே இந்த ரவுண்டில் வேணால் நம்ம ஜோனில் போய் சாவலாம், கிரனேட் போட்டு சாவலாம், இல்லை ஏதாச்சும் போட்டு சாவலாம், இல்லை எனிமிட் அடி வாங்கி சாப்பிடலாம். ஓகே நம்ம கிரேனேட் போட்டு சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம். கிரேனேட் போட்டு ஆனாலும் சாகலை. ஐஸ் பால் போட்டு சாவோம். ரொம்ப குளிருது, என்ன செய்கிறது? நான் கைட்டு டிமிட்ரி போட மறந்துட்டேனே. நம்மளுக்கு RFT கேமிங் தமிழன் ரிவே பண்ணுறாரு, அவரு செத்துட்டாரு. ஓ மை காட். இன்னொருத்தர் ரிவே பண்ண வராரு, ரிவே பண்ணுறாரு. என்ன நடக்கும்னு தெரில. நம்ம எந்திரிச்சிட்டோம், டிமிட்ரி போட்டுருவோம். ஆனால் வேணாம் மெடிக்கெட் போட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மெடிக்கெட் போட்டாச்சு, டிமிட்ரி போட்டாச்சு. அடிப்போமா ஜெயிப்போமா? ஓகே ஓ மை காட். ஓகே நம்ம க்ளோவால் போட்டாச்சு. சரி மெடிக்கெட் போடுவோம். நம்மளும் ஒரு க்ளோவால் போட்டோம். அப்போ தான் நம்ம அந்த சைட்லேருந்து வராமல் இருப்பாங்க. ஓகே ஏன் தேவையோ வராரு. அவர் என்ன குரங்குத்தெல்லாம் காமிக்கிறாரு. அடிச்சிடலாம் நாக்கு. செட். சரி அந்த சைட்லேருந்து வருவாங்க, நம்ம அங்கே வந்து அடிச்சிடலாம். ஐயோ கிரனேட் போடுறாங்க. கிரனேட் செத்துட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சு, தோத்துட்டோம். ஐயோ ஓகே இப்போ நம்ம ராக்கி கிட்ட இதை பற்றி கேள்வி கேட்கலாம். சரி நீ நாக் ஆகிட்டு பப்ஜி நடக்குதா சாக்சன் தான். டெய் லூசு பையலே, இது பப்ஜி இல்லைடா, ஃப்ரீ ஃபயரா. கேமே தெரியாமல் கமெண்ட்ரி கொடுக்க வந்துட்டான்டா. ஆடுறா வேணாம் ராக்கி பாய். ஓகே டெல்லி இப்போ எங்கே போயிருக்காரு? அதாவது டெல்லி வந்து நியூ டெல்லி போயிருக்காரு. நான் இப்ப லியோதாஸ்க்கு கொடுக்க போறேன். ஆறாவது டாஸ்க் என்னதுன்னா ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுக்கணும், ஆனா லாங் ரேஞ்ச்ல ஆடணும். ஓகே லியோதாஸ் எப்படி பண்ணுவாருன்னு பார்ப்போம். ஓகே நம்ம ரோலெக்ஸ் நம்மளுக்கு 6வது டாஸ்க்காக என்ன கொடுத்துருக்காருன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு எடுத்து லாங் ரேஞ்சில் ஆடணும். அதனால் நம்ம 2 டபுள் ஹெக்டர், அதாவது 2 டபுள் ஹெக்டர் எடுத்திருக்கோம். அதனால் நம்ம லாங்கில் இருப்போம். அப்போ தான் ஜோடு வந்த பிறகு நம்ம மேலே ஏறி அடிக்க முடியும். இந்த மாதிரி ஜெயிப்போமான்னு தோப்போமா, வாழ்வா சாவா எதுவும் தெரியாமல் இருக்கும். ஓகே நம்ம 2 டபுள் ஹெக்டர் எடுத்தாச்சு. புல்லட்டை கீழே போட்டு போவோம். ஓகே நம்ம லாங் ரேஞ்சில் தான் இப்போ இருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ நான் லாங்கில் தான் இருக்கோம். ஒருத்தர் மேலே ஏறி வர்றாரு பாருங்க. இப்போ கூட அவர் தான் லாங்கில் வச்சுருக்காரு, நானும் லாங்கில் தான் வச்சுருக்கேன். ஓகே ஜான்சினா இருக்கார், அடிக்கிறாரு. ஒரு நாக் அடிச்சிட்டாரு. ஓகே நான் WHP. ஓகே நம்ம மேலே போவோம். இதுதான் கரெக்டாக இருக்கும். லாங் ரேஞ்சிலேருந்து அடிப்போம். கன்னு லூட் அழிக்கிடுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே நம்ம ஒளிஞ்சிக்கிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பவராக இருக்கும். நம்மளது ஒரு நாள் கிடச்சிட்டாங்க. இந்த மேட்ச் ஐ திங்க் ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறோம். சரி வா மேலே போவோம். பர்மிஷன் மேலே போயிடலாமா? ஓகே மேலே போயிடலாம். நம்ம இன்ன வரைக்கும் லாங்கில் தானே இருந்தோம். இப்போ நம்ம மேலே போய் ஷாட் விளாடுவோம். ஓகே மேலே போகிறோம். அங்கே லேடி கேரக்டர் இருக்காங்க. இதுக்கு தான் டபுள் ஷாட்டுக்குன்னு எடுத்து. ஓகே அடிச்சிட்டோம். கில் எடுத்துடுவோம். அப்போ தான் நம்மளா யாரும் ஓசி கில் எடுக்க மாட்டாங்க. சைடு தான் இருக்கார். டிமெட்ரியை போட்டு அடிப்போம். அது கில் எடுத்துருவாங்க வேறு யாராச்சும். ஓகே க்ளோவால் போட்டோம். நம்ம ரோலெக்ஸ் சொன்ன மணிக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்குன்னு எடுத்து லாங் ரேஞ்சில் ஆடியாச்சு. நம்ம 6வது டாஸ்க் முடிஞ்சு இந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம். லாஸ்ட் மேட்ச் ஜெயிப்போமா தோப்புமா? நம்ம ரேங்கை குறைக்கிறதுக்கு ரோலெக்ஸ் ரொம்ப வெறியாகவே இருக்கார். இந்த மேட்ச்சு அதே டாஸ்க் தான், ஷார்ட் ரேஞ்சு கன்று லாங் ரேஞ்சு. எதுக்கு தான் நம்மளுக்கு இந்த டாஸ்க்கு கொடுக்குறாருன்னு தெரில.
நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சி கொடுக்குறாளா இல்லை தோக்கணும்னு நினச்சி கொடுக்குறாரா? மினி ஊசி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம ரோலெக்ஸ் அதே டாஸ்க்கு தான் மறுபடியும் கொடுத்துருக்காரு. சரி, நம்ம அந்த எக்ஸ்ட்ரா எந்த கன்று எடுக்கக்கூடாதா, ஷார்ட் கன் மட்டும் தான் எடுக்கணுமா? ஓகே, நம்ம இந்த இடத்துல அந்த கன்று கீழே போட்டுருவோம். நம்ம மேலே போவோம், அடிப்போமா அடி வாங்குவோமா? இந்த மேட்ச் தோத்தோன்னா நான் ஹீரோக்கிலேருந்து ஒரு ஸ்டார் குறைஞ்சிருவேன், ஜெயிச்சா ஒரு ஸ்டார் கூடிடுவேன். செட். ஒருத்தர் யார் நாக்காவா, ஃபஸ்ட்டு யார் நாக்காவான்னு தெரில. ஓகே, போயிட்டுருக்கோம். எங்கள் டீமில் தான் நாக்கு. டிமெட்ரி இருக்கார், கிரெனேட் போட போகிறாரு, நான் ஒரு அடிச்சிருவேன். ஆனால் ஒரு டிமெட்ரி போட்டார். செட்டு. சைட்லேருந்து அடிக்கிறாங்க. க்ளோவல் போட்டேன், ஏறுக்குள்ளே அடிச்சிட்டாங்களே. செட், நாக் ஆகிட்டேன். பின்னாடி இருக்கார், டிமெட்ரி இருக்கார், இவர் பார்க்கவே இல்லை. நாக் ஆகிட்டோம், 2 பேரும் நாக் ஆகிட்டோம். அவரும் நாக் ஆகிட்டார். இன்னொருத்தவர் ஆர்டிஎஃப் கேமிங் தான் இருக்கார். ஓகே, என்ன செய்வார்? இவர் கூப்பனை வச்சு ஏதாவது க்ளோவால் ஏதோ எடுக்கிறாரு. இந்த க்ளோவாலை தாண்டி போனால் தான் அவரால் அடிக்க முடியும். க்ளோவாலுக்குள்ளே இருந்தால் அவர் செத்துருவார். ஜோன் வந்து செத்துருவார். அவங்களே க்ளோவால் உடைக்கிறாங்க. க்ளோவால் உடைச்சாருன்னா அவர் செத்துருவார். செட். கிரெனேட்லாம் போடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.